பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய 5 நிமிடங்களிலேயே அனைத்து டிக்கெட்டும் தீர்ந்து போனதால் பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். போகி பண்டிகை வரும் ஜனவரி 13ஆம் தேதி திங்கட்கிழமை தொடங்க உள்ள நிலையில் ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதலே சென்னையிலிருந்து முக்கிய நகரங்களுக்கு பொங்கல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. தொலைதூரம் செல்லும் பயணிகளின் வசதிக்காகவும் கடைசி நேர கூட்ட நெரிசலை குறைக்கும் வகையிலும் ரயில் பயணச்சீட்டுக்கான முன்பதிவு 120 நாட்களுக்கு முன்பாகவே தொடங்கும். அந்த வகையில் வரும் பொங்கல் பண்டிகைக்கான முன்பதிவு செப்டம்பர் 12ஆம் தேதியான வியாழன் முதல் தொடங்கியது. முன்பதிவு தொடங்கிய 5 நிமிடங்களிலேயே ஆன்லைன் மூலமும் முன்பதிவு மையங்களிலும் அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்ததால் பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். இந்நிலையில் காத்திருப்பு பட்டியலில் உள்ளவர்களுக்கும் முதியோருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நோயாளிகளுக்கும் ரயில்வே துறை உரிய ஏற்பாடு செய்து தர வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வந்தேன் பொங்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 10th ஜனவரிக்கு டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக வந்தேன். சிஸ்டம் எல்லாம் இங்கே ரொம்ப ஹேங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 2 கவுண்டர் தான் இருக்குது. இங்கே முன்னாடி 4-5 கவுண்டர் இருந்து இப்போ 2 கவுண்டர் தான் இருக்குது. அதுக்கு ஏதாவது ஸ்லிப் எடுக்கணும். 5 நிமிஷத்தில் வெயிட்டிங் லிஸ்ட் வந்துருச்சு. 150-200 வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. எனக்கே சிட்டிங் டிக்கெட் தான் கிடச்சிருக்கு திருச்சி போகிறதுக்கு 10/1/2025. ஓணம் மற்றும் மிலாடி நபி பண்டிகைக்காக உதகை முதல் கேத்தி வரை சிறப்பு மலை ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி காலை 8:20 மணிக்கு குன்னூரிலிருந்து உதகை வரையிலும் மாலை 4:45 மணிக்கு உதகையிலிருந்து குன்னூர் வரையிலும் என இருமுறை சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளன. அதேபோன்று உதகை கேத்தி இடையே 3 முறை மலை ரயில் இயக்கப்பட உள்ளது. காலை 9:45 மணி, காலை 11:30 மணி, மாலை 3 மணி என 3 முறை இந்த சிறப்பு மலை ரயில் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பயணச்சீட்டை ஆன்லைனில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தென்னக ரயில்வே அறிவித்திருக்கிறது. உதகையில் தற்போது 2ஆம் கட்ட சீசன் தொடங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை வளசரவாக்கத்தில் சிறுவன் உட்பட 2 பேரை தாக்கிய விவகாரம் தொடர்பாக பிரபல பின்னணி பாடகர் மனோவின் 2 மகன்களை பிடிக்க காவல்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். சென்னை வளசரவாக்கத்தில் கடந்த செவ்வாயன்று 16 வயது சிறுவன் உட்பட 2 பேரை பின்னணி பாடகர் மனோவின் மகன்கள் திடீரென சரமாரியாக தாக்கியதில் இருவருக்கும் காயம் ஏற்பட்டது. இதுகுறித்த புகாரின் பேரில் வளசரவாக்கம் காவல்துறையினர் பாடகர் மனோவின் 2 மகன்கள் உட்பட 5 பேர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து மனோ வீட்டில் பணிபுரிந்த விக்னேஷ், தர்மா என்ற இருவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள மனோவின் மகன்கள் இருவரின் கைபேசி சிக்னல்களை கொண்டு அவர்கள் பதுங்கியுள்ள இடத்தை ஆய்வு செய்த காவல்துறையினர் அவர்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் இருப்பதை அறிந்து அவர்களை பிடிக்க விரைந்தனர். மதுரை பெண்கள் விடுதியில் குளிர்பதன பெட்டி சிலிண்டர் வெடித்த விபத்தில் பெண்கள் 2 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக விடுதி உரிமையாளர் இன்பா கைதாகியுள்ளார். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே கற்றப்பாளையம் தெருவில் விசாகா பெண்கள் தங்கும் விடுதி உள்ளது. இந்த விடுதியில் அதிகாலை வேளையில் ஃப்ரிட்ஜ் வெடித்து சிலிண்டர் மூலமாக வெளியேறிய நச்சு புகையால் 5 பேர் மயங்கி விழுந்ததில் மூச்சு திணறல் ஏற்பட்டு 2 பேர் உயிரிழந்தனர். 3 பேர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் விடுதிக்குள் சென்று 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த நிலையில் மாநகராட்சி சார்பில் பழமையான கட்டிடம் என நோட்டீஸ் வழங்கப்பட்டும் இந்த விடுதி செயல்பட்டு வந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனிடையே இந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள ஜனனி என்ற பெண் தனது அண்ணனுக்கு போன் செய்து பதறி இருப்பது கேட்போர் மனதை கலங்க வைத்துள்ளது. விழுப்புரத்தில் பேனர் வைப்பதில் திமுகவினருக்குள் ஏற்பட்ட மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளதால் பொம்மை முதல்வரின் அன்பு உடன்பிறப்புகள் கலக்கத்தில் உள்ளனர். விடிய ஆட்சியில் அமைச்சராக உள்ள செஞ்சி மஸ்தானிடம் இருந்த விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் பதவி அவரிடமிருந்து பறிக்கப்பட்டு மாவட்ட அவைத்தலைவராக இருந்த டாக்டர் சேகர் வசம் ஒப்படைக்கப்பட்டது. இதனால் பேனர் வைப்பதில் செஞ்சி மஸ்தான் தரப்புக்கும் சேகர் தரப்புக்கும் இடையே தொடர்ந்து மோதல் போக்கு நிலவி வருகிறது. இதனை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் ஆர்எஸ் பிள்ளை வீதி சந்திப்பு பகுதியில் மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் ரமணனின் பெயர் இல்லாமல் சேகர் தரப்பில் வைக்கப்பட்டிருந்த பேனர் இரவோடு இரவாக அகற்றப்பட்டு அங்கு மாவட்ட பொருளாளர் ரமணன் புகைப்படத்துடன் கூடிய பேனர் வைக்கப்பட்டுள்ளது. விடியா திமுகவினருக்குள் உட்கட்சி மோதல் உச்சத்தை எட்டிய செய்தி பொம்மை முதல்வரின் காதுக்கு சென்றுள்ளதால் அவர் சொல்லொணா துயரத்தில் இருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளன.
ராமேஸ்வரம் பாம்பன் கடலில் புதிதாக கட்டப்பட்டுள்ள செங்குத்து தூக்கு பாலத்தில் மின் விளக்குகள் ஒளிரவிடப்பட்டு சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையின் போது செங்குத்து தூக்கு பாலம் மின் விளக்குகளால் ஜொலித்ததை உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் வியப்புடன் கண்டு ரசித்தனர். மேலும் இந்த தூக்கு பாலத்தில் சுமார் 40க்கும் மேற்பட்ட மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு பல்வேறு வண்ணங்களில் ஒளிரவிடப்பட்டது. இதேபோன்று குஜராத்தில் உள்ள ஒரு பாலத்தில் பொருத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர்.